இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா கௌதம் சொன்ன மாதிரியே டெண்டரை ஈஸியாக கைப்பற்றிட்டாங்க. இந்த விஷயம் எஸ்எஸ்கே தாட்சாணி தெரிஞ்சதும் செம்மையாக கொந்தளிக்கிறாங்க. இது எப்படி நடந்திருக்க முடியும்? நான் நேத்தியே பைரவிட்டு சொல்லி அந்த இலக்கியா கொண்டு வந்த கொட்டேஷனை மாற்றி வைக்க சொன்னேன். பைரவி மாற்றி வச்சுட்டு நைட் எனக்கு கால் பண்ணி சொன்னாலே அப்புறம் எப்படி நடந்திருக்க முடியும்? இல்லை எஸ்எஸ்கே, அந்த இலக்கியா ஏதோ பிரார்த்தனை பண்ணியிருக்கா, நீங்கள் போயிட்டு இந்த ஆஃபீஸர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லவும் எஸ்எஸ்கே போயிட்டு இருக்க ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க. இல்லை சார், அந்த இலக்கிய கொடுத்த கொட்டேஷன் நல்லா செக் பண்ணி பாருங்கள், அதில் ஏதோ டூப்ளிகேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் சார், நாங்கள் எல்லோரும் கொடுத்த கொட்டேஷனை நல்லாவே செக் பண்ணிட்டோம். அதில் ரொம்ப கம்மியான அளவுக்கு கொடேட் கொடுத்துருக்காது அந்த இலக்கிய மேடம் மட்டும்தான். ஸோ கௌதம் கம்பெனி பேரில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அந்த டெண்டர் அவங்களுக்கு தான் தரப்போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எஸ்எஸ்கே வராரு. தாட்சாணி, என்னச்சு எஸ்எஸ்கே பார்த்தீங்களா? இல்லை தாட்சாணி, நானும் கேட்டுட்டேன், அவங்களாம் செக் பண்ணிட்டாங்களாம். வெரிஃபை பண்ணதில் அவர் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த பைரவி நம்மளை ஏமாற்றிட்டாளா அப்படின்னு எஸ்எஸ்கே தாட்சாணி நின்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம இலக்கிய வராங்க. என்ன எஸ்எஸ்கே, ஒன்றும் புரியலையா? அது எப்பட்றா? பைரவி தான் நைட்டு கொட்டேஷனை மாற்றி வச்சிட்டாலே, அப்புறம் எப்படி இலக்கிய ஜெயிச்சான்னு சந்தேகமாக இருக்கா? இங்கே பாரு எஸ்எஸ்கே, எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு எதிரி வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா பைரவி ஆண்டி எப்போதுமே நான் எதனா ஒன்று பண்ணணுன்னா கண்டிப்பாக அது கெடுக்குன்னு தான் நினைப்பாங்க. அது ஆரம்பத்தில் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் கௌதம் நேர்த்தி சொல்லிட்டாரு, நீ டெண்டர் கொடுக்குற அந்த கொட்டேஷனை மட்டும் யார்ட்டையும் காட்டாத, நீ வெளியே காட்டும்போது வேற ஒரு கொட்டேஷனை காட்டு, நீ கொடுக்க வேண்டிய கொட்டேஷனை பத்திரமா நீ வச்சுக்கோன்னு சொன்னார். எதுக்காகன்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன் உனக்கு அப்புறம் புரியும்னு சொன்னார். அதுக்கான அர்த்தம் இப்போ தான் புரியுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கௌதம் நேர்த்தியே கணிச்சிட்டாரு. அதனால தான் சொல்கிறேன், கௌதம் உங்களால் என்றைக்குமே ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு கௌதம் வெளியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கௌதம் எங்கே இருந்தாலும் சரி உங்களை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, கடவுள் நல்லவங்களை சோதிப்பார் தவிர கைவிட மாட்டார். அதுக்கு இது ஒரு ஆதாரம் அப்படின்னு இலக்கிய சொல்ல தாட்சாணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இலக்கியா, என்ன கொட்டேஷனில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறியா? நீ வேணா அந்த டெண்டரை கைப்பற்றிருக்கலாம். ஆனால் உன் புருஷனோட தம்பி கார்த்தி இன்னும் கிடைக்கல, அது கிடைச்சதானே கௌதம் வெளியே வருவான். அது வரைக்கும் அவன் ஒரு குற்றவாளி, ஜெயிலில் தான் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு பேசு அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் தாட்சாணி மேடம், எப்படி இந்த கொட்டேஷனை நான் ஜெயிச்சனோ, ஏன்னா எனக்கு பிஸ்னஸ்க்கும் எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. அப்படி இருந்து என் புருஷனுடைய பேச்சை கேட்டு நான் இன்றைக்கி உங்களை முட்டாளாக்கி இந்த கொட்டேஷனில் ஜெயிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் புருஷனோட தம்பி கார்த்தியை காப்பாற்ற எனக்கு தெரியாதா என்ன? அவனை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரவா? நான் வேணால் இந்த டெண்டரை இப்பயே, எனக்கு இந்த டெண்டர் வேணாம், எஸ்எஸ்கேக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் வேணால் போய் சொல்கிறேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஊன்னு சொன்னால் நான் போய் சொல்லிவிடுவேன். ஆனால் அதுக்கு பதில் எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணணுமே. என்னென்னு பார்க்குறீங்களா? கார்த்திக் எங்கே இருக்கான்? கார்த்திகை எங்கே கடத்தி வச்சுருக்கீங்க? அதை மட்டும் சொன்னால் போதும். எங்களுக்கு இந்த டெண்டர்லாம் முக்கியமே இல்லை, சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, தாட்சாணி ஒன்று, இங்கே அப்புறம் இலக்கியா, நீ பிச்சை போட்டு தான் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அப்படி எங்களுக்கு ஒன்றும் தேவையே இல்லை. இதை எப்படி கொண்டு வரணும் திரும்ப எங்கள் கைக்குன்னு எங்களுக்கு தெரியும். எஸ்எஸ்கே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே தாட்சாணி 2 பேரும் கிளம்புறாங்க. இலக்கியா வீட்டுக்கு போகிறாங்க. பைரவி இந்த இலக்கிய தோற்றுருக்குன்னு சொல்லிட்டு சாமி வீட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஜானு கூட, என்ன பைரவி, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி பதட்டமாக இருக்காங்க. இலக்கியா வராங்க. இலக்கியா சோகமாக இருக்கிறத பார்த்ததும் பைரவி, என்னாச்சு இலக்கியா, என்னவோ வாய்க்கிலேயே பேசிட்டு போனேன், மன்னர் பரம்பரை மண்ணாகட்டி பரம்பரைன்னு கடைசியாக தோற்று போயிட்டியா? நான் தான் சொன்னேன்ல, அந்த எஸ்எஸ்கே தாட்சாணி 2 பேரும் பிஸ்னஸில் பெரிய ஆள், என் அளவுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு பிஸ்னஸ் மைண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது கௌதமே முட்டி மோது தான் ஜெயிப்பான். ஒன்றால் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் ஓவராக ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஜானோனே, இலக்கியா என்னாச்சு தோத்துட்டியாமா? சரி விடுமா, அதுக்காக நீ ஏன் ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, இலக்கியாவனே, இல்லத்த நான் ஜெயிச்சிட்டேன், டெண்டர் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லவும் இங்கே பைரவிக்கு தூக்கி வாரி போடுது. பைரவிவனே, ஏய் என்ன சொன்ன பண்ணி, என்ன சொன்ன? ஜெயிச்சிட்டியா? எப்படி ஜெயிச்ச? அது எப்படி முடியும் உன்னால்? நீ ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அண்ணி இவ போய் சொல்கிறா அப்படின்னு சொல்ல, ஏன் ஆண்டி, ஏன் நான் போய் சொல்லணும்? இங்கே பாருங்க அத்தை, பைரவி ஆண்டி சொல்கிற மாதிரி நான் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நேற்று அவங்க பூஜை ரூமில் நம்ம வச்சு டெண்டர் எடுத்து மாற்றி வச்சுட்டாங்க. அதனால் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சாங்க போல். ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அதனால் நான் ஜெயிச்சிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்ல, பைரவிவனே, என்னடி என்ன தேவையான நம்மள பழி போறியா? இங்கே பாரு வேணாம் சொல்லிட்டேன், இங்கே பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்டுறாங்க. பார்த்தா நைட்டு பைரவி பூஜை ரூமில் வந்து அங்கே இலக்கியா வச்ச அந்த கவர் எடுத்துகிட்டு வேறு கவர் வைக்கிறத இலக்கியா ரொம்ப அழகாக வீடியோ எடுத்திருக்காங்க. அதை பார்த்தும் ஜானுவனே, அடைச்சி நீ யாரும் பொம்பளையா, ஏன் இப்படி பண்ணுற?
நம்ம வீட்டு பிள்ளைங்க இவங்க தோக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கே, நீ திருந்தியே மாட்டியா அப்படின்னு ஜானு கண்டபடி பேசுகிறாங்க. அப்படின்னு பார்த்து இலக்கியா காதில் லைட்டாக எஸ்எஸ்கே பேச சத்தம் கேட்குது. உடனே இலக்கியா அத்தை ஓம்சங்கத்தை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா ஆஃபீஸ் போன எஸ்எஸ்கேட்ட தாட்சாயினி, எஸ்எஸ்கே இது சரிப்பட்டு வராது, என்னால் பொறுத்துக்க முடியல, அந்த இலக்கியா நம்மளை தோக்கடிச்சிட்டா, நாமளே இந்த டெண்டரில் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் கௌதம் மேலே தேவையில்லாமல் ஒரு கடத்தல் பள்ளியை போட்டு அவனை உள்ளே தள்ளணும். ஆனால் அந்த இலக்கியா சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம திரும்ப செஞ்சிட்டா. நான் சொன்னதான் சரி, இதுக்கு மேலே இந்த டெண்டர் விட்டுரு, ஆனால் கௌதமை விடக்கூடாது, நாம் டெண்டருக்காக கௌதமை ஜெயிலுக்கு அனுப்போம், ஆனால் இப்போது இந்த டெண்டர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, அதனால் கார்த்தி இல்லாமல் ஆக்கிடுவோம், கார்த்தியை ஒரே தடியாக மேலே அனுப்பிவிடுவோம் எஸ்எஸ்கே, மேலே அனுப்பிட்டு அந்த படியை தூக்கி கௌதமில் போட்டு அட்லீஸ்ட் கௌதமையாச்சும் வெளியே வர விடாமல் அவனை உள்ளே வச்சுருவோம். அவன் உள்ளே இருந்தானா இந்த இலக்கியா கௌதம் உள்ளே இருக்கான்னு சொல்லி வெந்துன்னு வந்து டெய்லியும் சாகணும், அதை பார்த்தா சந்தோஷப்படணும். என்ன எஸ்எஸ்கே யோசிக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கே உடனே சரி தாட்சாயினி, நேத்தியே நாகு சொன்னான் இது மாதிரி நீ கார்த்திக் கதையை முடிக்க சொன்னேன் அப்படின்னு. ஆனால் நான் தான் ஒரு டெண்டருக்காக கார்த்திக் கதையை முடிக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாகுவை கொஞ்சம் சரி பண்ணி வச்சேன். ஆனால் இன்றைக்கி இலக்கியா பேசின பேச்சுக்கும் நாம் டெண்டரை தோற்று போனதுக்கும் பதில் கண்டிப்பாக சொல்லியே தரணும். நம்மளை டென்ஷனாக வச்சிருந்த இலக்கியாவை கொஞ்சமாச்சும் அழுக விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. அதனால் நீ சொன்னது சரிதான் தாட்சாயினி, அந்த கார்த்திக் கதையை முடிச்சிட வேண்டியதான். அந்த கார்த்திக் கதையை முடிக்கும் போது நாம் பக்கத்தில் இருக்கணும், அதை வீடியோவாக எடுக்கணும், அந்த இலக்கியாவை காட்டி நாம் சந்தோஷப்படணும், இலக்கிய அதை பார்த்து வெந்துன்னு வந்து சாகணும். அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுத்த மாதிரி இருக்கும். வா தாட்சாயினி நம்ம போகலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்ல இலக்கியா ரொம்ப பரபரப்பாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேர் வெளியே வரும்போது நம்ம இலக்கியா ரேவதி அம்மா கால் பண்ணி, அத்தை அவங்க 2 பேர் எங்கே போகிறான்னு ஆட்டோவில் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க போகிற அட்ரஸ் எனக்கு ஒன்று சொல்லுங்கள், நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்ல ரேவதி ஒன்று இல்லைச்சு இலக்கியா அந்த எஸ்எஸ்கே எங்கே போகிறான் அப்படின்னு கேட்க, ஐயோ அத்தை அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்எஸ்கே போகிறத பின்னாடியே ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிவிட்டு ரேவதி இடத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு பாலஞ்ச பங்களாவுக்கு போகிறான் எஸ்எஸ்கே. அந்த இடத்த ரேவதி சொல்கிறாங்க. கரெக்டாக அடுத்த கொஞ்சம் நேரத்தில் இலக்கியா போலீஸ் அடிச்சிட்டாங்க வந்துடுறாங்க. பார்த்தா எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேர் முன்னிலையில் அந்த நாகு கார்த்தியை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சுட்டு கார்த்தியை கத்தியாக குத்துறான்னு சொல்லி உள்ளே போகும்போது கரெக்டாக போலீஸ் டக்குன்னு அந்த நாகோட கையில் இருக்க கத்தியை பார்த்து சுடுறாங்க. அதை பார்த்து எல்லாம் பயந்து போகிறாங்க. பயந்து போய் பார்த்தா இலக்கியா நிற்கிறாங்க. இலக்கியாவை பார்த்து தாட்சாயினிக்கும் எஸ்எஸ்கேவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இலக்கியா நீ எப்படிங்க வந்த அப்படின்னு கேட்க, என்ன எஸ்எஸ்கே என்ன கார்த்தியை கொன்று அந்த பள்ளியை கௌதமில் போட்டு நிரந்தரமாக கௌதமை ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு நினச்சியா? இங்கே பாரு, அது இந்த இலக்கியா இருக்க வரைக்கும் ஒரு நாள் நடக்காது. நான் தான் சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, கடவுள் நல்லவங்களை சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அப்படின்னு. அதுதான் இது, கெட்டவங்களை தூக்கி வச்சுப்பார் ஆனால் கடைசியில் பெரிய குழியாக பார்த்து தள்ளி விட்டுருவார். அதுதான்டா நீங்கள். இப்போது கார்த்திக்கே தெரிஞ்சு போச்சு உண்மை என்னன்ட்டு, நீங்கள் தான் நான் பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு இது போதும், போலீஸ் இருக்காங்க. ஸோ கார்த்தியை கடத்தி கொல்ல பார்த்த குற்றத்துக்காக போலீஸ் உங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட போகிறாங்க. கௌதம் எது தப்பு பண்ணல அப்படின்னு நிரபராதியாக கௌதமை வெளியவும் அனுப்ப போகிறாங்க. நீங்கள் பண்ண பாவத்துக்கு ஜெயிலில் கடந்து கொஞ்சமாச்சும் யோசிங்க, திருந்துற வழியை பாருங்கள், அப்போ தான் நீங்களாம் மனுஷனாக மாறத்துக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பை நான் தரேன் அப்படின்னு சொல்லவும் எஸ்எஸ்கே தாட்சாயினி நடுப்புறோம். இலக்கியா நான் சும்மா இட மாட்டேன் இலக்கியா அப்படின்னு தாட்சாயினி ஓடி வராங்க. டக்குன்னு போலீஸ் துப்பாக்கி எடுத்து காட்டி, இங்கே பாருங்கள் ஒழுங்காக சரணடைச்சிருங்க, இல்லைனா சுட்டுட்டு என்கவுண்டர் பண்ணிட்டேன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன், கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்ல தாட்சாயினி எஸ்எஸ்கே 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கார்த்தி ஒன்று என்னை மன்னிச்சுங்க நீ, கௌதமான தான் சொத்துக்காக ஆசைப்படேன்னு இப்படிலாம் பண்ணுறான்னு நான் தப்பாக நினச்சிட்டேன், நான் பண்ணது மிகப்பெரிய புட்டினால் தரும், என்னை மன்னிச்சுங்க நீ அப்படின்னு சொல்ல, இல்லை கார்த்தி இல்லத்துக்காரன் எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே தெளிவாக பிளான் பண்ணி கௌதம் சிக்க வச்சு அது மூலிமா நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு பார்த்தான். ஆனால் எல்லாத்தையும் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நீ காப்பாற்ற முடிஞ்சது. வா கார்த்தி உண்மை என்னன்னு சொல்லி உங்கள் அண்ணன் கௌதம் நிரபராதின்னு அவர் வெளியே கொண்டு வருவோம். பாவம் கௌதம் செய்யா தப்புக்கு உள்ளேருந்து தினம் வெந்திருந்து செத்துட்ருக்கான்னு சொல்ல, என்னை மன்னிச்சுங்க நீ, அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அண்ணனை வெளியே கொண்டு வந்தால் தான் எனக்கு மனசார்த்ததாக இருக்கும், வாங்க நீ அப்படின்னு இலக்கியா கார்த்தி 2 பேரும் போயிட்டு கௌதம் நிரபராதின்னு சொல்லி வெளியவும் அழைச்சிட்டு வர போகிறாங்க.